சிந்தாமணி பொண்ணு ரேகா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனா கிட்ட உண்மைய சொல்லிடுறாங்க. எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேச, அப்போ உடனே நம்ம மீனா வந்து, "யாரா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு" சொல்லும்போது, ரேகா வந்து, "இல்ல, நீங்க சொன்னா தான் எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க" அப்படின்னு ஷாக் ஆகி போய் நின்னுறாங்க எல்லாருமே. உடனே வந்து, "வேற யாரும் இல்ல, எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா வந்து நீங்க போட்டியில உங்களுக்கு எதிர்த்து நின்னாங்கல்ல, சிந்தாமணி, அவங்க தான் எங்க அம்மா" அப்படின்னோனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னா, "ஆமா, எங்க அம்மா சிந்தாமணி தான். அதனால தான் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல" அப்படின்னோன, உடனே எதுவுமே யோசிக்காம மீனா பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா வந்து நீங்க சத்யா கூட பழகுறத நிறுத்திடுங்க. டேய் சத்யா, இங்க பாரு. இதோட நீ ரேகாவ மறந்துடு. புரியுதா? அப்புறம் ரேகாவ கிட்ட பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, மீனா, இங்க பாருங்க ரேகா, நீங்க நல்லபடியா வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. சத்யாவ தயவு செய்து மறந்துடுங்க. அப்படின்னும்போது உடனே சத்யா வந்து, அக்கா என்னக்கா? ரேகா தான்க்கா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன்னா, டேய் சத்யா, நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ என்ன கூட கூட பேசிட்டு இருக்க? இங்க பாரு, முதல்லயே அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா தெரியுது. வேணான்னு நான் சொன்னேன். அப்பவே நீ கேட்டுருக்கணும். எல்லாம் உங்க மாமாவ சொல்லணும். நீங்க பாத்தீங்களா? நீங்க தானே, நீ பண்ணுடா, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்களா? எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, இங்க பாரு சத்யா, நான் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு மட்டும் நான் சம்மதிச்சேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு உன் உயிருக்கே கூட ஆபத்து வரும். எல்லாத்தையுமே நான் பார்த்து தாண்டி தான் வந்திருக்கேன். நான் சொல்றத நீ கேளு. நான் சொன்னா செய்வியா, செய்ய மாட்டியா? அப்படின்னும்போது உடனே சத்யாவும், செய்வேன்க்கா அப்படின்னும்போது, உடனே ரேகா வந்து, சத்யா என்ன சொல்றீங்க சத்யா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சத்யாவும், ரேகா ரேகா கொஞ்சம் கோவப்படாத, கொஞ்சம் கோச்சிட்டு போகாம இரு. அக்காவ நான் எப்படினாலும் கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னும்போது, டேய் சத்யா, நான் என்ன சொல்லிட்டு இருக்க? திரும்பவும் நீ என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ரேகாவ மறந்துடு. இதுதான் உனக்கு நல்லது. நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ரேகாவும் பார்த்தீங்கன்னா, சத்யா என்ன ஆனாலும் நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரேகாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே சிந்தாமணி அங்கேருந்து கார்லேருந்து பார்க்குறாங்களா, பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த மீனாக்கு என் மேலே நிறைய பயம் இருக்க தான் செய்யுது. எல்லாம் கோடு வாங்கியிருக்காள, அதான் தம்பிக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு பயப்படுறா. அப்போ இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணா மட்டும்தான் மொத்தமாவே இந்த சத்யா விலகுவான் நம்ம பொண்ணை விட்டு. ஆனா இந்த ரேகா ஏன் என் மானத்தை வாங்குறானே தெரியல. எல்லாம் அவங்க அப்பாவோட வளர்ப்ப சொல்லணும். அப்படி இப்படின்னு பணத்திட்டு, டேய் வண்டி எடுங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிளம்பிடுறாங்க அங்க இருந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிக்கு நம்ம விஜயா வந்து ஃபோன் பண்றாங்க. சிந்தாமணி எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிந்தாமணியும், மாஸ்டர் நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் மாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம விஜயா வந்து, சிந்தாமணி நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம சிந்தாமணியும், இல்லை மாஸ்டர் நீங்களும் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே நீங்களே சொல்லுங்க அப்படின்போது, உடனே விஜயா சொல்கிறாங்க, அதுவா ஒன்றும் இல்லை மாஸ்டர், எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனால் ஒரு பக்கம் இந்த மீனாவோட தொல்லை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஒரு பக்கம் என் மனோஜ் நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனோஜுக்கு நாங்கள் வெளிநாட்டு பொண்ணு அமெரிக்கா பொண்ணை பார்த்து வச்சு நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிடுச்சு. இன்னும் கல்யாணம் மட்டும் தான். ஆனா என்ன, கோர்ட்ல வேற 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தீர்ப்பு தருவேன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அந்த பார்லர்காரிக்கு 25,000 மனோஜ் குடுக்கணும்னு வேற சொல்லிட்டாங்க ஜட்ஜு. என்னதான் பண்றதுன்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது சிந்தாமணி. அப்படின்ற மாரி பெருமையா பேசுனாங்க நம்மளுடைய விஜயா. உடனே விஜயா வந்து, சிந்தாமணி நீங்களே ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஆமா, இவ்வளோ நேரம் நான் விஷயத்த சொல்றேன். நீங்க எதுவுமே சந்தோஷமே படாம எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம சிந்தாமணி வந்து, எல்லாம் உங்க மருமக மீனாவால தான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னும். என்னாச்சு? என்ன திரும்பியும் வியாபாரத்துல ஏதாவது போட்டி போட்டுட்டு வந்து நிக்கிறாளா? அப்படின்னு சொல்லி கேட்க, வியாபாரத்துல வந்தா பரவாயில்ல, தேர்தல்ல வந்தா சரின்னு பார்த்துக்கிட்டேன். இப்போ என் பொண்ணோட லைஃப்க்கே ஆபத்து வர மாரி பண்ணிட்டாங்க. அப்படின்ற மாரி சிந்தாமணி சொல்றாங்க. உடனே விஜயா வந்து, என்ன சிந்தாமணி சொல்றீங்க? ஒண்ணும் புரியல அப்படின்னும்போது, உடனே சிந்தாமணி வந்து, மாஸ்டர் ஏன் கேட்குறீங்க? எல்லாம் என் பொண்ண சொல்லணும். எல்லாம் என் பொண்ணு இந்த மீனாவோட தம்பி சத்யா இல்லையா? அவன் கூட போய் சுத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னே தெரியல. அதுவும் இல்லாம லவ் வேற பண்ணிக்கிட்டு இருக்காளாம். எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அது கேட்டோனும் எனக்கு எரியுது மாஸ்டர். போயும் போயும் ஒன்றும் இல்லாத அந்த பூக்கற்றக்காரி தம்பியை போய் பார்த்துருக்கா பாருங்க. இவளுக்கு நான் எங்கெங்கிருந்தோ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்றாங்க. உடனே விஜயா வந்து, ஆமா சிந்தாமணி, நான் கூட என் மனோஜுக்கு நான் உங்க பொண்ணை கேட்டேனே. நீங்க கூட நான் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கா அவ, வெளிநாட்டு மாப்பிள்ளைய தான் பார்ப்பேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன போயும் போயும் இந்த சாதாரண பூக்கற்றக்காரி தம்பியை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. எனக்கே ஷாக்காக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல, உடனே சிந்தாமணியும், பாருங்க மாஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட் தான். எல்லாம் அவங்க அம்மா பாருங்க, எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து மடக்கி கொடான்னு சொல்லி அமிச்சிருப்பா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்ல, உடனே விஜயாவும், ஆமா ஆமா, அதான் அவளோட தங்கச்சி சீதான்னு ஒருத்தி இருக்காளே, அவ நல்ல போலீஸ்கார மாப்பிள்ளையா பார்த்து வசதியா பார்த்து பிடிச்சிக்கிட்டா. இப்ப இவன் உங்க பொண்ணையே பிடிச்சிட்டானா? இங்க பாருங்க சிந்தாமணி, உங்க பொண்ணை மட்டும் நீங்க சத்யா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அப்புறம் இந்த மீனாவோட ஆட்டம் வேற மாதிரி ஆயிடும். அவ திமிரை எப்படியாவது நீங்க அடக்கணும் சிந்தாமணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சிந்தாமணியும், மாஸ்டர் கண்டிப்பா
என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும், என் பொண்ண அந்த சத்யா கல்யாணம் பண்ணி குடுக்கவே மாட்டேன். எல்லாம் அவங்க அப்பாவ சொல்லணும். அவங்க அப்பா கிட்ட விட்டு தப்பா போச்சு. ரொம்ப செல்லம் குடுத்து இந்த மாரி கெட்டு போக வச்சிருக்காரு. என்கிட்ட இருந்தா கண்டிப்பா கண்ட்ரோலோட தான் நான் வச்சிருப்பேன். இன்னைக்கு நான் அவள கூப்பிட்டு பேச தான் போறேன். அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு, "சரிங்க மாஸ்டர் நான் கிளம்புறேன். எனக்கு நெறைய வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிளம்பிறாங்க. கிளம்பிட்டு போற வழியில நம்ம ரேகாக்கு ஃபோன் பண்றாங்க. "ரேகா கண்ணு, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வா. உன்கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன மட்டும் வச்சுர்றாங்க. என்ன அம்மா ஃபோன் பண்ணிட்டு பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம ரிப்ளை பண்றதுக்குள்ள வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு தெரியல போய் பேசுவோம். நம்மளும் இந்த விஷயத்த பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரேகாவும் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க. போனோனே, "ரேகா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க. உடனே ரேகாவும், "என்னாச்சு தெரியலையே, அம்மா எத பத்தி கேட்குறாங்க? என்னம்மா கேட்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னும்போது, உடனே சிந்தாமணி, "இங்க பாரு ரேகா கண்ணே, உன்ன நான் என்னமோ நெனச்சேன். ஆனா நீ போயும் அந்த பூ கட்டுறக்காரியோட தம்பிய போய் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உனக்கு எவ்ளோ பெரிய வசதியான மாப்பிள, வெளியூர் மாப்பிளலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு ஒண்ணும் இல்லாத அவன போய் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க என்ன நடந்துச்சு எல்லாமே நான் வந்து பார்த்தேன். நீ கேக்க வாங்கிட்டு அவன் கூட வண்டியில போனியே, அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தேன். ஆனா பார்த்தல, என் மேல இருக்க பயத்தினால தான் அந்த மீனாவே சத்யா விட்டு போயிடுன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு மேல அசிங்கப்பட்டு நீ அந்த பையன போய் லவ் பண்ணணுமா கண்ணு? இங்க பாரு, இப்பவே டீசென்ட்டா விட்டுரு. நீ என் பொண்ணு. நீ கௌரவமா தான் இருக்கணும். புரியுதா? அப்படின்ற மாரி சிந்தாமணி சொல்றாங்க. உடனே ரேகா வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு, இங்க பாருங்கம்மா, இது கல்யாணம்ன்றது நான் பண்ணிக்க போறது. என் கூட பார்ட்னரா யார் வரணும், வரக்கூடாதுங்கிறது நான் தான் தேர்ந்தெடுக்கணும். எனக்கு நான் மேஜர் ஆயிட்டேம்மா. யார கல்யாணம் பண்ணிக்கின்ற உரிமை எடுக்கிறதுக்கும் எனக்கு எல்லாம் உரிமை இருக்கு. ப்ளீஸ் இங்க பாருங்க. உங்களால தான் இப்ப எனக்கு சத்யா வேணான்னு சொல்றாரு என்ன. நீங்க எவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டா அவங்க இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இங்க பாருங்க, நான் சத்யாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்களே வந்து அவங்க கிட்ட வந்து நான் எல்லாமே பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். புரியுதா? நான் சத்யாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா. நீங்க எந்த மாப்பிளையும் பார்க்காதீங்க. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே சிந்தாமணி வந்து, "என்ன இவ இவ்ளோ பேசிட்டு இருக்கோம். அந்த சத்யாவ தான் திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. இது இப்படியே விட்டா சரிப்படாது. என்னதான் மீனாக்கு நம்ம மேல பயம் இருந்தாலும், அத எப்படி காமிக்கணுமோ அப்படிதான் காமிக்கணும்னு" சொல்லிட்டு சிந்தாமணி உடனே ஆளுங்கள கூப்பிடுறாங்க. ஆளுங்கள கூப்பிட்டு, "டேய் அந்த சத்யா இருக்கிற இடமே தெரியாம படுத்த படுக்கை ஆயிடணும். என்ன வேணாலும் பண்ணிட்டு வாங்கடா. எவ்வளோ காசு வேணாலும் இறக்கிறேன்" அப்படின்னு சொல்லி காசு கட்டி எடுத்து குடுக்குறாங்க. "சரிங்கக்கா, பாப்பா கிட்டயே வம்பு இழுக்கிறான்ல அவன். என்ன பண்றான் பாருங்கக்கான்னு" சொல்லிட்டு சிந்தாமணியோட ஆளுங்களும் போயிட்டு சத்யா ரோட்ல எப்போ வண்டியில வராருன்னு பார்த்து வெயிட் பண்ணி, கரெக்ட்டா சிந்தாமணி ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா அடி அடின்னு ஃபுல்லா அடிச்சு கை கால் எல்லாம் உடைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த வழியா தான் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் கார்ல போறாரு நம்ம முத்து. கூட்டமா இருக்கு. என்ன ஏதோ அடிக்கிறாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்ல சத்யா, "டேய் சத்யா, சத்யா" அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு இறங்கினதும் உடனே ஆளுங்கலாம் அடிச்சு ஓடிடுறானுங்க. ஓடுனோன சத்யாவ போய் தூக்கிட்டு, "டேய் சத்யா என்னடா ஆச்சுன்னா?" உடனே சத்யா மயங்கி விழுந்துடுறான். உடனே ரத்தமா ஊத்துது. உடனே கார்ல போட்டு முத்து வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு மீனாக்கும் விஷயத்த சொல்லிடுறாரு. எப்படியோ ரேகாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ரேகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. மீனாவோட அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. சீதா கீதா எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு உடனே மீனா பார்த்தீங்கன்னா, அங்க அப்படியே பதட்டமா, "நான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். இந்த மாரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தான் நான் ரேகாவ விட்டுடான்னு சொல்லி சொன்னேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாமே இது சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேகாவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. யார பார்க்கறதுக்குன்னா, நம்மளுடைய சத்யாவ பார்க்கறதுக்கு தான். உடனே மீனா வந்து, "எதுக்காக ரேகா நீங்க இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு தான் அன்னைக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன்ல. பார்த்தீங்களா? இன்னைக்கு என் தம்பி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இதுக்காக தான் நான் வேணாம் வேணான்னு பாடம் படிச்சு சொன்னேன். யாராச்சும் கேட்டீங்களா? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் தயவு செய்து நீங்க என் தம்பி பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. தயவு செய்து வெளிய போங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் எங்க அம்மாகிட்டயும் எல்லாமே விஷயத்த சொல்லிட்டேன். இங்க பாருங்க, எங்க அம்மா கூட நான் இல்ல. நான் எங்க டாடி கூட தான் இருக்கேன். அவங்க 2 பேருமே செப்பரேட்டா தான் இருக்காங்க. எனக்கு சத்யா ரொம்ப புடிச்சிருக்கு. சத்யாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படின்ற மாரி திரும்பவும் பிடிவாதம் பிடிச்சுட்டு ரேகா அங்கேயே இருக்காங்க. ஃபுல்லா அப்படியே டே அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா, ரேகா சாப்பிடவே இல்ல. அப்படியே வெளியிலேயே இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ரேகாக்கு கேர் வந்து மயக்கம் வந்துட்டு, திரும்ப அதே ஹாஸ்பிட்டல்ல ரேகாவையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. முத்து வந்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு மீனா, எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். சத்யா ஆசைப்பட்டுட்டான். அவ்வளோதான். அதுதான் பொண்ணே நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. ரேகாவ பார்த்தா நல்ல பொண்ணு மாரி தான் எனக்கு தெரியுது. தேர்தல்ல எதிர்த்து நின்னுட்ட. வாழ்க்கையில எதிர்த்து நின்னு மீனா. நம்ம பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட மனசையே மாத்துறாரு நம்ம முத்து. "பாத்துல அந்த பொண்ணு ஃபுல்லா பகலும் நைட்டும் இங்கேயே இருந்து அந்த பொண்ணுக்கே உடம்பு முடியாம ஆயிடுச்சு. சத்யா மேல அந்த பொண்ணு எவ்வளோ காதலிக்குதுன்னு பார்த்தல்ல மீனா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனச மாத்திடுறாரு. உடனே அந்த ஹாஸ்பிட்டல்லயே வந்து ரேகாவுக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்யா வந்து என்ன சொல்றாருன்னா, "அக்கா நீ சொன்னது கரெக்ட்டு தான்க்கா. ஆனா இருந்தாலும் நான் ரேகாவ விட முடியாதுல்லக்கா" அப்படின்னு சொல்லி பேசுறான். உடனே முத்து வந்து, "சத்யா எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாம் நல்ல விஷயம் தான். நான் அக்காகிட்ட எல்லாமே சொல்லி புரிய வச்சுட்டேன்" அப்படின்னும்போது, "அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம்டா.
உன்னை பார்க்கணும்னு சொல்லி அன்றைக்கே ரேகா வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாமல் வந்துட்டு மயக்கடிச்சு விழுந்துட்டு பக்கத்து ரூமில் தான் ரேகாவே நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ ரேகா பரவாயில்ல, நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஏய் சத்யா, என்னடா போயும் சிந்தாமணியோட பொண்ணுன்னு சொல்கிறேங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா, உனக்கும் அக்காவுக்கும் ஏதாவது ஆபத்து நடக்குமோன்னு. உடனே முத்து வந்து அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, தேர்தலை எதிர்த்து மீனா நின்றுட்டா, என்னவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றா பொண்ணு தான் நம்ம பக்கம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ரேகாவும் வந்துடுறாங்களே, வந்துட்டு பிறகு சத்யாவை பார்க்கணும்னு சொல்லி வராங்க. உடனே எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அம்மா நினச்சிட்டு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன வேணாலும் சத்யாவும் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும், நீங்கள் தான் எல்லாருமே பண்ணி வைக்கணும், எங்கள் அப்பாவும் இப்போ டக்குன்னு வர முடியாது, வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாரு, நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா யார் வந்தாலுமே நான் சொல்லிவிடுவேன், நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், நான் மேஜர் தான், அப்புறம் எங்கள் அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாதுல, எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் தாலி கட்டிட்டா எங்கள் அம்மா கண்டிப்பாக வந்து ரேகாவோட ஹஸ்பண்டாவது கொஞ்சமாவது நினைப்பாங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உடனே ப்ராசஸ் உடனே மீனா வந்து இல்லை நான் உடனே பண்ண மாட்டேன், இது வந்து நான் யோசிச்சு தான் முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு சத்யாவுக்கு இதுக்கப்புறம் ஆபத்து வரும், அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தாவது சரி, தன்னோட மாப்பிள்ளையாவது யோசிக்கும் சின்னாமணி, சொல்கிறத கேளு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது. ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படியோ சிந்தாமணியோட காதுக்கு அந்த விஷயம் போயிடுது. போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு தெரிஞ்சுட்டு உடனே மீனாவோட வீட்டுக்கு வராங்க போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு. மீனாவோட வீட்டுக்கு சத்யாவோட வீட்டுக்கு வந்துட்டு மிரட்டுறாங்க, இந்த மாதிரி எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னும் போது, இல்லை பொண்ணோட சம்மதி தான் பண்ணோம், பொண்ணு மேஜர் தான், பொண்ணோட கம்பல்ஷனில் தான் சார் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கே அவங்க பொண்ணோட வாக்குமூலம் வேணும்னு சொல்லிட்டு ரேகாவும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சத்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய சிந்தாமணி வந்து சத்யா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கம்பல்ஷன் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. நம்ம ரேகா என்ன சொல்கிறாங்க, இல்லை என்னோட விருப்பத்தோடு தான் நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் அம்மா சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் ஏற்கனவே தேர்தலில் தோத்துட்டுன்னு கோவமாக இருக்காங்க நம்ம சிந்தாமணி மீனா மேலே. இப்போது தன்னோட பொண்ணையும் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை வந்து காலி பண்ணுறதுக்காக ஆள் செட்டப் பண்ணுறாங்க நம்மளுடைய சிந்தாமணி. என்ன நடக்க போது, முத்து இதை காப்பாற்றுவாரா இல்லையான்றதை வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.